அனுப்புன பணம் வந்ததாம்மா? வந்துடுச்சுங்க. சரி 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 சரி. ஆமா, ராசையா தம்பி எப்படிக்கிறாரு? அவனுக்கு என்னம்மா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறானா? ஏங்க, அப்ப தம்பி உங்க கூட இல்லையா? நீங்க தானே ஏற்காடுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஃபாரின் தானே, அதெல்லாம் அனுப்பிச்சிட்டம்மா. அங்க நல்ல சுகமா இருக்காம்மா. அப்புறம் என்னங்க வெறும் 10,000 ரூபாய் தான் அனுப்பிருக்கீங்க? ஓ, மீதி எல்லாம் தம்பி பணமாவே கையில கொடுத்து விட்டுச்சா? இல்ல புஷ்பா, நீயும் நானும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது ஸ்கீம்ல ராசையா பணத்தை போட்டிருக்கான். அப்படின்னா நீயும் நானும் தினமும் 10,000 ரூபாய் பணம் எடுக்கணுங்கிறதுக்காக அவனோட டெபிட் கார்டு இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்து பின் நம்பரும் கொடுத்து 10,000 ரூபாய் தினமும் எடுத்துக்க சொல்லியிருக்கான். தினம் 10,000மா? ஏங்க, எவ்வளவு நாளைக்கு இங்க வரும்? அது தினமும் 10,000 ரூபாய் எடுக்கிறதா இருந்தா ஒரு 9-10 மாசம் வருமா. எங்க தம்பி திரும்ப எப்பங்க வரும்? அவன் இனிமே திரும்ப வரமாட்டாமா. அவன் வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏங்க? இல்லம்மா, வந்தா மறுபடியும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவுதாமா நம்மளும் அவங்ககிட்ட இருந்து வாங்குறது? அதான் ஒரே அடியா அங்கேயே இருடான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஏங்க, நீங்க ஊருக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டு தானே தம்பிய ஃபாரின் அனுப்புறேன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு அங்க இருந்து அனுப்பிட்டான்னு சொல்றீங்க? எப்படிங்க? அது அவனை உடனே வேலைக்கு வந்து சேர சொல்லி போன் பண்ணியிருந்தாங்களாம். சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் பக்கம் பாரு. உடனே அங்க இருக்கிற ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிட்டு வந்துட்டம்மா. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதே ஏர்போர்ட்ல இருந்துதாம்மா. நைட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன், காலையில வந்துருவேன். சரிங்க, வச்சிரம்மா. டேய் ரகு, என் வாழ்க்கையே செட்டில் பண்ணிட்டியடா. நீ நல்லா இருக்கணும்டா. நீ நல்லா இருந்தா நான் எப்பறம் நல்லா இருக்க முடியும்? அவன் குரல் மாதிரியே இருக்கு. ரகு, நீயா? நம்பிக்கை துரோகி! என்னை கொண்டு போய் அந்த காட்டுவாசிக்கிட்ட மாட்டி விட்டுட்டு வந்துட்டா நீ நல்லா இருந்துருவல்ல? நான் அப்படியே புத்தி கெட்டு போய் பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு போயிடுச்சல? இல்ல இல்ல ரகு. என்னடா இல்ல? உன்ன மாதிரி ஒரு விசுவாசி கிடைக்க மாட்டானே நம்பி அந்த மித்ரா உன்கிட்ட என்ன ஒப்படைச்சா எனக்கு நல்லது பண்றதா சொல்லி என்னோட கார்டை திருடி தினமும் ஏடிஎம்ல 10,000 ரூபாய் எடுத்து உன் பொண்டாட்டிக்கு கொடுப்பியா? நீல நல்லா இருப்பியாடா? டேய் ரகு, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதடா. நான் சொல்றத கேளுடா. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானடா பண்ணுவேன். டேய் நிறுத்துடா. எதுடா நல்லது? நீங்க அந்த ஆனந்தி வாழ்க்கையை அழிக்க மருந்து கலந்து என் கையில கொடுத்து போட்டு அதை மறைக்கிறதுக்கு என்னையவே பைத்தியமாக்க பாக்குறல? அது நல்லதா? ஒண்ணு நான் பைத்தியமாகணும், அப்படி இல்லனா அந்த அன்பு கையில மாட்டி நான் சாகணும். அதனாலதான் அந்த அன்பு ஆனந்தியையும் காட்டுவாசிங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். அன்பு நான் அனுப்புனா? டேய், அன்பு நீ பாத்தியா? பாத்தியாவா? யோ யோ யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறியா? அவன் என்ன கொல்லதானே ஆள் அனுப்பிவிட்ட. அதுவும் இவ்வளவு பெரிய அருவாளியா? இவ்வளவு பெரிய அருவாளை தூக்கிட்டு என்ன வெட்ட வராயா? உயிர் தப்பி ஓடி வந்திருக்க. இங்க பாரு, உன்னையும் சரி அந்த மித்ராவையும் சரி நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம் சொல்லி நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன்டா. அதுக்கு முன்னாடி அவனை சும்மா விட மாட்டேன்டா. பைத்தியமாக்கணும்னு நினைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா.
மண்டிய பொழக்க விட மாட்டேன்டா. மகேஷ் சார், கூப்பிட்டீங்களா? அன்பு 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 என்ன மன்னிச்சிரு அன்பு. சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இல்ல அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அன்பு. ப்ளீஸ் அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ப்ளீஸ். சார் இல்ல சார், நீங்க எந்த தப்பும் பண்ணல சார். இல்ல அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஐயோ, சார் 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 என்ன சார் பண்றீங்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எந்திரிங்க சார் முதல்ல. ப்ளீஸ் அன்பு, சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு என்ன சொல்லு. சார் பண்றீங்க? முதல்ல எந்திரிங்க சார். Please, சார் எந்திரிங்க என்ன சார். மன்னிச்சிட்டேன். எந்திரிங்க சார். சார், என்ன சார் பண்றீங்க? சாரி அன்பு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அன்பு. சார், சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலே மன்னிக்க தயாரா இல்லாத உலகம் அன்பு இது. நான் உன் விஷயத்துல எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எதுக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்க? இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என் அன்பு என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்க. அன்பு, சத்தியமா சொல்றேன், இதுவே உன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ ஆனந்திய லவ் பண்றேன்னு தெரிஞ்சு நான் உன் மேல கோவப்பட்டேன், உன்னை துரோகின்னு சொன்ன, எவ்வளவோ எவ்வளவோ பிரச்சனை பண்ண. ஆனந்தியோட நிலைமைக்கு நீதான் காரணம் நினைச்சு செய்யாத தப்புக்கு உன்னை கிட்னாப் பண்ணி உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ண. உன் அம்மா முன்னாடி உன் சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் மனசளவுல காயப்படுத்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என் மனசை குத்திக்கிட்டு இருக்கு அன்பு, குத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீ இப்ப கூட என் மேல 1% கூட கோவப்படாம ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்கன்னு கேக்குறியே. நான் அப்படி உனக்கு என்ன அன்பு பண்ணிட்டேன்? என் மேல இவ்வளவு பாசமாவும் அன்பாவும் இருக்க. இதுக்கு நான் உனக்கு என்னதான் திருப்பி தர போறேன்? இனிமே நீங்க எனக்கு தர வேண்டியது ஒண்ணும் இல்ல சார். ஆனந்தி ஒருத்தி எனக்கு கொடுத்திருக்கீங்களே, அதை விட நீங்க எனக்கு வேற என்ன சார் பெருசா கொடுத்துட முடியும்? சார், ஆனந்தி மட்டும் நம்ம கம்பெனிக்கு வரலன்னா அவளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது சார். ஆனந்திட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே குடும்பத்துக்காகவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா பாத்தீங்களா? அந்த மனசுதான் சார். வெள்ளந்தி சார், அவ ஒரு குழந்தை மாதிரி தான் நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை நடக்கிற வரைக்கும் அவ யாருக்கிட்டையும் முகத்தை சுழிச்சு கூட நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா முதல் தடவை அவ என்கிட்ட தான் கோவப்பட்டா. ஆனா அவளோட கோவத்திலையும் ஒரு நியாயம் இருந்தது சார். ஏன்னா பெண்கள் விஷயத்துல நான் தப்பா நடந்துக்கிறேன்னு அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த ரகு பண்ண எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. கூட வேலை பார்க்கிற சக பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவ தாங்க மாட்டா, பொறுத்துக்கவும் மாட்டா. எப்பவும் பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும், கூட பிறந்தவங்களை நல்லா பாத்துக்கணும், தன்னை நேசிக்கிறவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தி சார் அவ. என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் எந்த லட்சியத்தையும் வச்சிருந்ததில்ல. வாழ்க்கை போன போக்குல தான் போயிட்டு இருந்தேன். ஆனா ஆனந்தியை சந்திச்சதுக்கு அப்புறம், அவ குடும்ப கஷ்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட சந்தோஷத்துக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு மட்டும்தான் சார் நான் யோசிச்சேன். அப்படிதான் சார் அவகிட்ட நான் அழகான அறிமுகமாகி
அவன் மனசுல இடம் பிடிச்சேன். அப்படிப்பட்டவளோட காதல் எனக்கு கிடைச்சும் இன்னைக்கு அவ என் மனைவியா மாறியும் அவ கூட முழுசா வாழ்ற சந்தோஷத்தை என்னால அனுபவிக்க முடியலையே சார். எந்த பொண்ணுங்களுக்கும் யாராலையும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைச்ச என் ஆனந்தியோட வாழ்க்கையில யாரோ ஒரு அயோக்கிய ஒரு விஷத்தை கலந்துட்டு போனான்னு தெரிஞ்சு நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா சார்? அது எல்லாத்தையும் தாண்டி தன்னை விரும்பின ஒருத்தனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை விட்டே ஒதுங்கணும்னு அவன் நினைச்சா பாருங்க, அந்த நிமிஷமே என் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு சார். எங்க ஆனந்தி நான் இழந்துட வேணும்னு ஒரு பயம் வந்துருச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ண, யாரோ பேசினாங்க, ஆனா ஆனந்தி அசரவே இல்லை சார். ஆனா ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு நீங்க நம்பின ஒரே காரணத்துக்காக நீங்க ஆனந்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் விருப்பத்தோட அவ கழுத்துல தாலி கட்டாம இருக்கலாம், ஆனந்திய கூட வாழணும்னு நினைக்காம என்னை விட்டு ஒதுங்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இப்ப இந்த நிமிஷம் நான் உலகமா நினைக்கிறேன் ஆனந்தி என் பொண்டாட்டியா என் கூட இருக்கா சார். என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆனந்தி கூட நான் வாழ்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைச்சு கொடுத்தது நீங்க சார். நீங்க இதை விட வேற என்ன சார் எனக்கு பண்ண முடியும்? என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேனே தவிர ஒரு நாளும் உங்க மேல எனக்கு கோவமே வராது சார். காரணம் என் ஆனந்திய நீங்க தான் சார் எனக்கு கொடுத்திருக்கீங்க. அன்பு, ஆனந்தி எந்த அளவுக்கு நல்லவளோ அதை விட ஒரு படி மேல நல்லவன்டா நீ. இப்ப சொல்ற, ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணுக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் தான் கரெக்ட். நான் கூட பல தடவை நினைச்சிருக்கேன், எல்லா விஷயத்திலையும் நான் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் பண்ண அந்த கடவுள் ஆனந்தி விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனந்திக்கு ஏத்தவன் நான் இல்ல, நீதான். என்கிட்ட வெறும் பணம் மட்டும்தான்டா இருக்கு, ஆனா உன்கிட்ட நல்ல குணம் இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தன் கூட ஆனந்தி வாழணும் தான் அந்த கடவுள் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கா. உன் அளவுக்குலாம் எனக்கு சகிப்புத்தன்மை இல்ல அன்பு. என் மனசுல இருந்த ஆறாத ரணத்துக்கெல்லாம் ஏதோ ஒரு மூலையில இப்ப நீ பேசின வார்த்தை சின்னதா ஒரு மருந்தா மாறி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அந்த வலியும் வேதனையும் அப்படியே தான் இருக்கு. ஆனந்தியோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த வலியும் வேதனையும் என்னை விட்டு போகாது. ஆமா சார், அந்த ரகுவை கண்டுபிடிச்சு இதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க மனசுல மட்டும் இல்ல சார், ஆனந்தி மனசுல இருக்கிற ரணமும் ஆறி போயிடும். அது மட்டும்தான் சார் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சியை நாம எடுக்கணும் சார். ஆமா அன்ப, அந்த ரகுவை கண்டுபிடிக்காம நாம் இங்கிருந்து சென்னைக்கு போக கூடாது. கண்டுபிடிப்போம் சார். சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க சார். என்கிட்ட மட்டும் இல்ல, எதுக்காகவும் நீங்க யார் காலையும் விழக்கூடாது சார். நடந்த எந்த விஷயத்திலையும் உங்க தப்புன்னு எதுவுமே இல்லை சார். ஆனந்தி மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேனோ அதே அளவுக்கு நீங்க அவன் மேல அக்கறையா இருந்திருக்கீங்க. அந்த அக்கறையில தான் நீங்க எப்படி ஒரு விஷயத்த செஞ்சீங்களே தவிர நீங்க வேற எந்த தப்பும் பண்ணல சார். அது எனக்கு நல்லதாவே முடிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார். சார், இதுக்கப்புறம் நீங்க எந்த குற்ற உணர்ச்சியிலையும் இருக்க வேண்டாம். நீங்க இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அன்பு, மாம் மாம்
வா மகேஷ், நீ வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போன, அதுக்குள்ள வந்துட்ட. மாம், சத்யா ஆண்டி எங்க? உள்ளதான் இருக்கா. என்னடா வந்ததும் வராததுமா சத்யாவை கேக்குற? ஹாய் மகேஷ், ஆண்டி, எப்ப ஏற்காடுல இருந்து வந்த? என்ன வரும்போதே என்ன தேடிட்டு வர? என்ன ஆச்சு? நான் இப்பதான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன மகேஷ்? அந்த ரகுவை கண்டுபிடிக்க ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் அந்த ரகுவை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற? சண்டை போடவா? இதுக்கா ஏற்காடுல இருந்து இவ்ளோ சீக்கிரம் வந்த? இல்ல ஆண்டி, சீக்கிரமே ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு அந்த ராஸ்கலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லதான் வந்தேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அன்னைக்குதான் அந்த ரகுவை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? எதுக்கு அவனை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கோவப்பட்டல்ல? இன்னைக்கு என்ன நீ ஏன் அவன் மேல ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண சொல்ற? மாம், அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனே வேற, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. ஆண்டி, பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்களா இல்லையா? இல்ல மகேஷ், இப்பதானே போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கோம். அவங்க தேடிட்டு இருக்காங்க. அன்பு ஆனந்தியும் வேற இப்பதான் ஏற்காடுல இருந்து வந்திருக்காங்க. இன்கேஸ் போலீஸால ரகுவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாதான் நாம பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். சென்னை போலீஸ் எவ்வளவு தேடினாலும் ரகுவை கண்டுபிடிக்க முடியாது ஆண்டி. மகேஷ், ஏன் குழப்புற? என்ன சொல்ல வர? அத தெளிவா சொல்லு. டாட், ரகு இங்க இல்ல. அந்த ராஸ்கல் ஏற்காடுல இருந்தான். ஏற்காடுலயா? என்ன சொல்ற மகேஷ்? ஆமா ஆண்டி, நாங்க ஏற்காடு போன இடத்துல அன்பு ஆனந்தி அந்த ரகுவை பார்த்திருக்காங்க. அன்பு ரகுவை வெட்ட ஏற்காடு முழுக்க துரத்தி இருக்கான். ஆனந்தி இந்த நிலைமைக்கு ஆளாவ காரணம் அந்த ராஸ்கல். சும்மா விடக்கூடாது ஆண்டி. அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். மகேஷ், நீதானே அன்புதான் ஆனந்தி கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி அன்பு கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப வந்து நீயும் ஆனந்தி கர்ப்பத்துக்கு வேற யாரோ காரணங்கிற? தப்பு பண்ணிட்டேன் டாட். அன்பு ஆனந்தி அவ்வளவு சொல்லியும் நான் தான் அன்பை காப்பாத்த ஆனந்தி போய் சொல்றான்னு நினைச்சிட்டேன். 2 பேரும் சொன்னதை நம்பாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏ ஆனந்தி, ஏற்காட்டுல நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. ரகுவை இவ்ளோ சீக்கிரம் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவன் கூடிய சீக்கிரம் அவனை உன் கையிலயும் சீக்க வைப்பா. உன் சிக்கலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பா. தைரியமா இரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரகு, ஏங்க ஏங்க என்னங்க இன்னத்துக்கு இப்படி பயந்து கத்துறீங்க? ஒண்ணு இல்ல புஷ்பா. ஒண்ணு இல்லையா? போய் சொல்றீங்க. நான் என்ன போய் சொல்ல போறேன்? ஏற்காடு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அங்க ஏதோ நடந்திருக்கு. கேட்டா சொல்ல மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, நீயா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. வார்த்தைக்கு வார்த்தை ஏற்காடு ஏற்காடுன்னு அதையே சொல்லி பயமுறுத்துறியம்மா. ஏன் இப்ப ஏற்காடுன்னு சொன்னா நீங்க என்னத்துக்கு பயப்படுறீங்க? அடியே! என்ன அடியவா? ஐயோ இல்லம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் ஏற்காடு போனதோ இல்ல நம்ம வீட்ல ராசையான்னு ஒருத்தன் தங்கி இருந்தாங்கிறதோ யாருக்கும் தெரியாது. நானே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி 2 நாள் லீவு போட்டுட்டு ஏற்காடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அவனை அனுப்பி வச்சிருக்கேம்மா.
அதனாலதான் ஏற்காட பத்தி பேசாதன்னு சொன்னேன். சரி சரி, தம்பிய நல்லபடியா மேல அனுப்பிச்சிட்டீங்கல்ல. என்ன இப்படி கேக்குற? அட, பிளைட் ஏத்தி அனுப்பிட்டீங்கல்ல, அது மேல போய் கீழே இறங்கி தானே ஃபாரின் போய் சேர்ந்திருப்பாரு, அததான் கேட்டேன். ஓ, அத கேட்டியா? ஆ, சேர்ந்துட்டான். ஆ. சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காதம்மா. உனக்கு பணம் வந்துருச்சுல, அதோட விடு. ஆ, பணம் வந்துருச்சு. ஆனா மொத்தமா கொடுக்காம தம்பி ஏதோ ஏடிஎம் லிமிட் மாதிரி 10,000 தான் கொடுப்பேன்னு சொல்லுதே, அதுக்கான காரணம் தான் புரியல. ஏய், எந்த லிமிட் இருந்தா என்னடி? உனக்கு வர வேண்டியது வருது இல்ல, அப்புறம் என்ன? என்ன சும்மா கார்ல வஸ்துறீங்க? ஐயோ இல்லம்மா, சும்மாமா. நீ போம்மா, நீ போ. அந்த பயம் இருக்கட்டும். நிலைமை தெரியாம. ஐயோ, இவ வேற என்ன படுத்துறாளே. இவன் வேற டியூஷன்ல படிக்கிறானோ இல்லையோ, பாதியிலே பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துருவான், என் உயிரை வாங்குவான். ஐயோ. மேடம் மேடம், என்னாச்சு? ரகுவோட ஒய்ஃப் வீடு எங்க? அதுதான் மேடம். கருணாகரன், வாங்க ரகு ஒய்ஃப் கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம். மேடம் மேடம், நான் போய் என்ன மேடம் பேசுறது? லேடிஸ் கிட்ட சவுண்ட் விட சொன்னீங்கன்னா நல்லா விடுவேன். இந்த சமாதானம் எல்லாம் எனக்கு பேச செட் ஆகாது மேடம். அதுவும் நான் சமாதானம் பேச வந்திருக்கேன்னு அன்பு ஆனந்திக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, ஏற்கனவே என் மேல டவுட்ல இருக்கிறவங்க இத வச்சு நானும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்கேன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதனால நீங்களே போய் பேசிட்டு வாங்க மேடம். அந்த ரகுவை தப்பிக்க விட மட்டும் தெரியுது, ரகு ஒய்ஃப் கிட்ட பேச மட்டும் தெரியல. லாஜிக்கா பேசுறீங்க. நான் பேசிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஜெயக்குடி, ஜெயக்குடி, ஜெயக்குடி. யாருங்க நீங்க? என் பேரு மித்ரா. உங்க ஹஸ்பண்ட் ரகு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியோட சிஇஓ. ஐ மீன், அந்த கம்பெனில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். நானே ஒண்ணும் இல்லாதவ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா என்னால என்ன பண்ண முடியும்? உன்னால முடியுங்கிறதுனாலதான் உன்னை தேடி நான் வந்து நிக்கிறேன். நீ ஒண்ணு சும்மாலாம் பண்ண வேண்டாம். அந்த உதவிக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். என்னங்க திடீர்னு வந்து பணம் கொடுக்கறேன்றீங்க, உதவி செய்யறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எந்த உதவி பண்ற நிலைமையிலயும் நான் இல்லங்க, நீங்க கிளம்புங்க. என்ன உதவின்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள முடியாதுன்னு சொன்ன எப்படி? உன்னால முடியும். அப்படி என்னதாங்க நான் உதவி பண்ணணும்? உன் புருஷனை கண்டுபிடிக்கணும்னு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல்ல, அத வாபஸ் வாங்கணும். அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. என் புருஷன் மாச கணக்கா காணோம், எங்க இருக்கானே தெரியல. நான் அவனை தேட சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அதை எதுக்கு நீங்க வாபஸ் வாங்க சொல்றீங்க? நீங்க யார் அத சொல்ல? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு, நான் யாரு, எனக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத விட நீ யாருக்காக எதுக்காக இந்த கம்ப்ளைண்ட கொடுத்தன்னு நல்லா யோசிச்சு பாரு. நிஜமாவே உன் புருஷன் வேணும்னா இந்த கம்ப்ளைண்ட கொடுத்த, இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உன் புருஷன் வந்து உன் கூட வாழ்ந்துட போறானா? நீயும் தான் அதை ஏத்துக்க போறியா? யாருக்காகவும் எதுக்கு உன் புருஷனை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்ல. நீயும் உன் பொண்ணும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உன் புருஷ ரகுவ போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா அந்த நிம்மதி போயிடும்.
அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியது இருக்கும். அவன் பண்ண அசிங்கத்துக்கு நீயும் உன் பொண்ணும் கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷனும் பதில் சொல்ல வேண்டியது வரும். கோர்ட்டு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க, சொந்த பந்தம், ஊர் உலகம் எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும். அவங்க உன்னையும் உன் பொண்ணையும் அசிங்கமா பாப்பாங்க. இது எல்லாத்தையும் தாங்க வேண்டியது இருக்கும். இந்த கொடுமை எல்லாம் ரகுவ கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நீ அனுபவிக்கலாம். ஆனா உன் பொண்ணைய அனுபவிக்கணும். உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வைய, ஐயோ இந்த அவமானத்தால என்னால தாங்க முடியாது, நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்க கேக்குற பணத்தை மட்டும் கொடுத்துருங்கன்னு தெளிவா சொல்லிருப்பேன். நான் கேஸ வாபஸ் வாங்கன்னு சொல்றதுக்கும் உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொல்றதுக்கும் காரணம் எங்க கம்பெனி மானமும் இதுல அடங்கியிருக்கு. இவ்வளவு நாளா எங்க கம்பெனியோட சம்பளத்துல தானே அந்த ரகுவும் சரி, நீயும் சரி, உன் பொண்ணும் சரி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது கொஞ்சமாவது உன் மனசுல இருக்கணும்ல, அதுக்காவது நீ இதை செய். உங்க புருஷன் மத்த பொண்ணுங்க வாழ்க்கையில என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கைய அடியோட நரகமாக்கிட்டாருக்கா. நான் குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து என்னை மயக்கமாக்கி என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டாங்க. அதுக்கு பலனா இப்ப நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே இடத்துல எண்ணெயை வச்சு பாருங்க. என்ன கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறியா? இங்க பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான். இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு முடிவெடுக்காத. உடனே கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்லாம் அவசியம் இல்ல. நான் சொல்றத நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. ஆனா சீக்கிரமா எடு. நீ எடுக்க போற முடிவுல தான் உன் பொண்ணோட எதிர்காலமும் உன் நிம்மதியும் கௌரவமும் அடங்கி இருக்கு. நல்ல முடிவா எடு. ரகுவோட பொண்டாட்டி போன் பண்றாங்க. ரகுவை பத்தின விஷயமா இருக்கும், எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, சொல்லுங்கக்கா. மா, நான் தான் அந்த படுபாவி விஷயத்துல என்னை இழுத்து விடாத, என்னை விட்டுருன்னு சொன்னல. ஆனா நீதான் ஏதேதோ சொல்லி என் மனச மாத்தி என்னை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வச்ச. இப்ப பாரு, யாரோ வீடு தேடி வந்து என்னென்னவோ பேசிட்டு போறாங்கம்மா. என்னாச்சுக்கா? யார் வந்து உங்களை என்ன சொன்னாங்க? உங்க கம்பெனில ஏதோ பெரிய பொறுப்புல இருக்காங்களாமே. பேரு மித்ரான்னு சொல்லுச்சுமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஆனந்தி, அந்த மித்ராவை நம்பாத. அவ சரியான விஷப்பாம்பு மாதிரி எப்ப வேணாலும் நம்மள பழி தீர்த்துப்பா, ஜாக்கிரதையா இருன்னு. கேட்டியா நீ? இப்ப பாத்தியா அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? கூட இருந்து எவ்வளவு பெரிய சதி பண்ணிருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு நீ அவளை சும்மாவா விட்ட? ஏன்டி இப்படி பண்ணேன்னு போய் 4 அறை விட வேண்டியதானே? இல்ல சௌந்தர்யா. என்ன இல்ல? எல்லாம் உன்ன சொல்லணும் ஆனந்தி. அவளை நம்புற பாரு, அதான் நீ பண்ண பெரிய தப்பு. அவள என்ன ஜென்மமோன்னு தெரியல. நீ வா, இன்னைக்கு அவளை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். இருடி, அவசரப்படாத. ஐயோ, பிரச்சனை வேண்டாம். என்னடி இவ்வளவு பெரிய சதி வேலை பாத்திருக்கா? அவளை அப்படியே விட சொல்றியா? ஐயோ இல்ல ரெஜினா, அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன பொல்லாத காரணம்? நீ நல்லா இருக்க கூடாதுன்ற கெட்ட எண்ணத்துல தானே அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ரெஜினா, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. என்னக்கா நீங்களும் இதையே சொல்றீங்க? ச்சே, ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு அநியாயம் பண்றதுக்கு அவளுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஸ்டாப் இட் ரெஜினா. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி நான் உன்ன ஆனந்திக்கு கெடுதல் செய்யறதுக்காகவோ இல்ல சதி பண்றதுக்காகவோ ரகு வைஃப் கிட்ட நான் கேஸ வாபஸ் வாங்க சொல்லல. இந்த கேஸ் விஷயத்துல மகேஷ் ஃபேமிலில எவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சா அது மகேஷ்க்கு மட்டும் இல்ல, மொத்த கம்பெனிக்குமே கெட்ட பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம கம்பெனிக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா இதையே சான்ஸா வச்சு
மொத்த கம்பெனியும் டவுன் பண்ண பாப்பாங்க. அப்படி நடந்தா எத்தனை பேருக்கு வேலை இல்லாம போகும் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்ல, ஆனந்தியோட இஷ்யூ வெளியே தெரிஞ்சா டிவி, நியூஸ், சோசியல் மீடியான்னு ஆனந்தியை காமிச்சு ரொம்ப பெருசா பூம் பண்ணிடுவாங்க. அது ஆனந்திக்கும் அன்புக்கும் இன்னும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் தான் கொடுக்கும். இதனால ஆனந்தியோட அப்பா அம்மாவுக்கும் அந்த சுயம்பலிங்கத்தினால பகைதான் ஏற்படும். அதனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்க சொன்னேன். ஆனந்தி, இவதான் என்ன நம்பல. நீ கூடவா என்ன இன்னும் சந்தேகப்படுற? உன் மேல எனக்கு கோவம் இருந்தது உண்மைதான். ஆனா எப்போ உனக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே ஒரு பொண்ணா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பிரச்சனைக்கு உனக்கு பக்க பலமாவும் உறுதுணையாவும் இருந்து போராடணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை ஒரு கம்பெனி ஸ்டாஃபா மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஹாஸ்டல் மேட்டா உன் பக்கம் நிக்கணும்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் என்ன தப்பா நினைச்சிட்டல ஆனந்தி? இல்ல, நான் எதுவும் தப்பா நினைக்கல. எல்லாரும் என்னை ஏதோ வில்லி மாதிரி தான் பாக்குறீங்க. நான் நல்லது செய்யணும்னு யோசிச்சா கூட என்ன கெட்டவளாதான் பாக்குறீங்க. ஏ, மகேஷ் கூட என்ன புரிஞ்சுக்காம என்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. இங்க பாரு ஆனந்தி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல உன் கூட எப்பவுமே நான் துணையா நிப்பேன். என்ன நீ தாராளமா நம்பலாம். இது சொன்னா மகேஷ் என்ன நம்ப மாட்டான். ஆனா நீ சொன்ன நம்புவான். எங்க 2 பேர் ஃபேமிலிலயும் எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளா மகேஷ் என்கிட்ட நல்லாதான் பேசுறான். ஆனா இப்போ இந்த பிரச்சனையால என் மேல கோவமா இருக்கான். இதனால எங்க 2 பேருடைய லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும். ஆனந்தி, தயவு செஞ்சு மகேஷ் கிட்ட கொஞ்சம் பேசி புரிய வைய. நான் எந்த தப்பான எண்ணத்திலும் இதை செய்யல. நீ எப்படி அன்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படிதான் நானும் மகேஷ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆனந்தி, மகேஷ் கிட்ட பேசி புரிய வை. அந்த ரகு மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனுக்கு இருக்கு.